இது? நாம ஒரு பிளான் போட்டா வேற ஏதோ நடக்குது. அப்போ இப்ப ஏற்காடு போய் நம்ம என்னடி பண்றது? சத்யா, நான் திரும்ப சென்னைக்கே போயிடுறேன்டி. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே மனசுக்கு எதுவும் சரியாவே படல. ரொம்ப ஓவரா ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தோணுது. நீ பேசாம இருக்கா? அவனுக்கு பயந்தா வேலை நடக்காது. அபி மாமா தனியா தான் ஏற்காடுல இருக்காரு. நீ அவரை சந்திக்க இதை விட்டா வேற நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. என்ன நடந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். பிளானை கண்டினியூ பண்ணலாம். நீ என்ன பண்ற? அக்காவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துரு. பணம் கட்டிட்டேன், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ நீ அக்காவை கூட்டிட்டு நம்ம பிளான் பண்ணபடி ஏற்காடு கிளம்பிடு. சீக்கிரம். ஓகே. அக்கா பாத்துக்கோக்கா. சரிடி. பாத்து போ சத்யா. தேவி, நீ முக்காடு போட்டுக்க. வெளியில அர்ஜுன் கார் கிட்ட நிக்கிறாரு. அவரும் நம்மள பார்க்க கூடாது. அப்புறம் சஞ்சய் இருந்தாலும் இருப்பான், அவனும் நம்மள பார்க்க கூடாது. சரி கல்யாணி. போலாமா? வா. இங்கதான். bro. ஒரு ஃபோன் பேசி தரேன். ஃபோன் தரீங்களா? போனா இதோ தரேன். இந்தாங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ, யாரு? டேய், நான் சஞ்சய் பேசுறேன்டா. டேய், பணம் கார்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா. டேய் தீபக், இரு, அவசரப்படாது. ஏன்டா? பிளான்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. உனக்கு அனுப்பின லொகேஷன்ல நான் இல்லை. நான் ஒரு முக்கியமான வேலையை அங்கிருந்து கிளம்பிட்டேன். இப்ப என்னடா பண்றது?